ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம். உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களே, 2024 ஆங்கில வருடத்துல பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம். இந்த குரோதி வருஷம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபினான்ஷியலா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எல்லாம் மாறிடும். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், திடீர் பணவரவுகள், நல்ல பணவரவு வரும். அதுவும் கேட்டீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமர்ந்து உங்களுக்கு இந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அப்படிங்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பணவரவு வரும். இதுவரை கல்யாணம் ஆகாத கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் நல்லபடியாக கூடி வரும். 10ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து வருஷம் துவங்குவதனால புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிரந்தர தொழில் வேணும், கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நிரந்தர தொழில் வேணுங்கிறவங்களுக்கு வேலை நிரந்தர வேலை இல்லாவிட்டால் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை நிரந்தரமாகும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நல்ல முறையில் இப்போ ப்ரமோஷன் கூடி வரும். அந்த யோகம் இருக்கு. நிறைய பேருக்குங்க வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகமும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகமும் கூடி வருது. ஸோ ஃபாரின் கனவு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருஷத்துல நினைவாக போகுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி அமர்ந்து வருஷம் துவங்குவதும் 7ஆம் இடத்திலிருந்து புதன் ராகு உங்களை பார்ப்பதையும் மனசுல வச்சுக்கிட்டா கடன் வாங்க கூடாது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு அவ்வளவு கடுமையாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்துல கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பர் வருஷமா இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், ஒரு எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமா இந்த ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசி மீது பதிவது ரொம்ப அழகா உங்கள் தோற்றம் அமைவதும் உங்களை அழகுபடுத்தி கொள்வதும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். சமாதானங்கள் மாறி பலரோடு வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் போன்றவை வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த வழிபாடு நம்மை உயர்த்தும் அப்படின்னா, நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் குவியும் நல்ல ஆண்டாகவும், பிசினஸ்ல முன்னேற்றகரமான ஆண்டாகவும், திருமணம் கைகூடும் ஆண்டாகவும், ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். அன்பர்களே, இந்த பதிவில் குரோதி வருஷத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன். உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். அதை போல நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.